ஹைடா பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோன்ட் லீவ் மீ பார்ட் 57 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். நைட் டைம் ஜிமின் இந்தாப்பா பால் அப்படின்னு ஆனந்தி வந்து கொடுக்க, தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு அவன் வாங்கிக்கிட்டா. ஒய்யன் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவகிட்ட போக மேலே தாத்தா வருவதை நோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எதே யோசிச்சுட்டு, செம்ம ஐடியா, இந்த பாலை ஒயன் கையால் தாத்தாவுக்கு தர வச்சா தாத்தாவுக்கு ஒயன் மேலே பாச வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு வேகமாக உங்ககிட்ட வந்து, ஒயன் இந்தா பால் அப்படின்ட்டு அடுத்து பேசுறதுக்கு முன்னாடியே, டே வளர்ந்தவனே பரவாயில்லடா, உனக்கு என் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு அதை வாங்கிக்கிட்டே சொல்கிறீங்க. டே உண்மையாக சொல்ல, காரணம் இல்லாமல் நீ எனக்கு பால் எடுத்துகிட்டு வரமாட்ட. இல்லடி அது வந்து அப்படின்னு ஜிமின் பேச வர, சரியா சதாசிவம் அங்கே வராரு. தாத்தா பால் குடிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, சரி ஒயன் முறையாக கொடுக்குறாளே, வேண்டான்னு சொன்னால் கஷ்டப்படுவாருன்னு நினச்சிக்கிட்டு அவர் கையை நீட்டி வாங்க போக, ஐயா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஜிமின் செம்ம ஹாப்பியாக, தாத்தா பால் வாங்க வரதை நோட் பண்ணாத நீங்கள் அதை உங்கள் பக்கத்தில் எழுத்துக்கிட்டு, லக்ஷ்மி தாத்தாவுக்கு பால் வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலை குடிச்சிட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. அதை பார்த்து சதாசிவத்துக்கு செம்ம கோவமாகிடுது. அதை கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருக்காரு. சாரி தாத்தா, உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வேறு பால் எடுத்துகிட்டு வர சொன்னான் அப்படின்ட்டு ஜிமின் அவன் சமாளிக்கிறதை நோட் பண்ண சதாசிவம் கோமா அவனை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஐயோ எல்லாமே போச்சு, இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே உங்களை தேடி வரேன். மொட்டை மாடியில் சின்ன பசங்க கூட உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் வச்சுருக்க அந்த பாலை பாதி குடிச்சிட்டு, ஆனால் இந்தாங்க நீங்கள் குடிங்க அப்படின்ட்டு ஜேகே கிட்டே கொடுக்குறீங்க. ஜேகேவும் லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே அதை வாங்கி குடிக்கிறான். அதை பார்த்து ஜிமினுக்கு கோவமாக வருது. எதுவும் சொல்லாமல் கீழே போக, அண்ணா வாங்க அப்படின்ட்டு ஹனா கூப்பிட, சரி ஹனா கூப்பிட்றாளேன்னு சொல்லிட்டோ, என்ன விஷயம் ஹனா, எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கோம், நீங்கள் எங்கே போகிறீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டோ உங்கள் பக்கத்தில் அவனை உட்கார சொல்லிட்டோ அவன் பக்கத்தில் ஹனா உட்காந்துக்கிறா. ஹனா அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே சரவணை பக்கத்தில் உட்கார போக, டேய் அப்படின்னு நீங்கள் கத்த, அண்ணா அப்படின்ட்டு சரவணை கத்த, ஒயன் விடுமா நம்ம சரவணன் தானே அப்படின்ட்டு ஜெயிக்க சொல்ல, அண்ணி இவன் மேலே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, அண்ணி இவன் மேலே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஹனா கேட்க, உன் ஃபோட்டோவை நான் அனுப்புனதும் இவன் ஏன் முன்னாடியே உன்னை வர்ணிச்சான், அழகாக இருந்தால் வர்ணிக்க தான் செய்வாங்க அப்படின்ட்டு சரவணை சொல்ல, பக்கத்தில் இருக்க பொருளை தூக்கி வேகமாக அவன் அடிக்க, அதை ஹனா கரெக்டாக கேட்ச் பிடிக்கிறா. ஒயன் பாத்தியா, ஹனாக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, அதனால தான் என்னை அடிக்கிறத அவளால் தாங்கிக்க முடியல, நினப்பு தாண்டா, இந்த பொருள் அழகாக இருக்குது, உன் மேலே பட்டு இது உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் பிடிச்சேன் அப்படின்னு ஹனா சொல்ல, அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா, இதுவே எனக்குன்னு ஒன்றுனா ஹனா துடிச்சிருப்பா அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, இந்த பொருள் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு அமைதியாக உட்காந்துருப்பேன் அப்படின்ட்டு ஹனா சொல்ல, அதை கேட்டு எல்லோரும் இன்னும் சிரிக்கிறாங்க. தொப்பி தொப்பி தொப்பின்னு சொல்லிட்டு சரவணன் அவனை கலாய்ச்சி சிரிக்க, நண்பரே அப்படின்ட்டு சூர்யா அவனை பாவமாக கூப்பிட்டு வேண்டான்ற மாதிரி தலையாட்ட, சொல்லிட்டு தலையை மேலும் கீழே ஆட்டுறான் சரவணை. அப்புறம் என்ன கையை கொடுங்க அப்படின்னு 2 பேரும் கை குளிக்கிறாங்க. சி தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சின்னாத்திக்கிட்ட, ஹனா அங்கே வாஸ்து சரியில்லை, நீ வந்து அண்ணன் பக்கத்தில் உட்கார அப்படின்ட்டு ஹானா நீங்கள் கூப்பிட, அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துக்க, சரி இப்போ எதுக்கு இந்த மாநாடு அப்படின்ட்டு சுவாதி கேட்க, ஆன்ட்டியையும் தாத்தாவையும் சேர்த்து வைக்கிறதா இருந்தால் நேற்றே போட்டிருக்கணும், இன்றைக்கி எதுக்கு அப்படின்ட்டு கேட்க, தாத்தாவையும் ஒயனையும் சேர்த்து வைக்க தான் அப்படின்ட்டு தீபிகா சொல்ல, இவங்க 2 பேரும் இந்த ஜென்மத்தில் சேர மாட்டாங்க அப்படின்னு ஜிமின் கோவமாக சொல்ல, ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு கோவமாக கேட்க, இப்போ கேளுடி வக்கனையா, உன்கிட்ட பாலை கொடுத்து தாத்தாவை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதை அவர்கிட்ட கொடுக்காம நீ குடிச்சிட்டு வந்துட்ட அப்படின்னு கோவமாக கேட்க, ஏன்டா அதை கொடுக்கும்போதே சொல்ல வேண்டியதானே, எங்கடி சொல்ல விட்ட, அதுக்குள்ளே தாத்தா வந்துட்டாரு, அவரும் நீ சொன்னதுக்காக டம்ளர் வாங்க வராரு, அதை கவனிக்காமல் நீ குடிச்சிட்டே நிற்கிற அறிவு கெட்டவளே. டேய் தப்பு உன் மேலே வச்சுட்டு என்ன திட்டுறியா, ஆமாம் உன் தாத்தா கூட சேர்த்து வைக்க நினச்சேன் பாரு, ஏன் தப்பு தான், அண்ணா தாத்தாவுக்கு தான் சுகர் இருக்கே அப்படி சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சின்ன கேட்க, சொல்லிட்டேன் சின்ன, ஆனால் தாத்தா நான் சமாளிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, அப்போ தப்பு உன் மேலே தான், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமாம் இங்கே நாடகம் எடுக்கிறாங்க பாரு, பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறேன். டே நான்லாம் நேச்சுரலாகவே ஒரு ஆர்டிஸ்டடா, என்னோடய புருஷனாக இருந்துட்டு நடிக்க தெரியலன்னா சொல்கிறேன். அதை கேட்டதும் கார்த்திக்கு பொற ஏறுது. மாமா பார்த்த அப்படின்னு தீபிகா அவன் தலையை தட்டி விட, எம்மா இவ்வளோ பாசம் காட்டாத, ஆல்ரெடி நெஞ்சு வலியில் இருக்கேன், இதில் நீ இவ்வளோ பாசத்தை காட்டின நான் செத்துடுவேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்ல, சாவுடா அப்படின்னு பக்கத்தில் இருந்து சூர்யா சொல்கிறான். உனக்கு ஏண்டா இவ்வளோ பொறாம அப்படின்னு சான் கேட்க, பின்ன என்ன நான் இருக்கும்போதே அவனை கவனிச்சா, மாமா டோன்ட் ஃபீல் அப்படின்னு தீபிகா சொல்ல, அவள் கையை பிடிக்க போக அப்போ ஒரு பொருள் பறந்து வந்து சூர்யா மேலே வந்து விழுது. என்னன்னு பார்க்க சுவாதி தான் கோவமான பார்த்துட்ருக்க. சூர்யாவை திட்ட வர,
போதும், நீ என் மேலே எவ்வளோ உசுராக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, தீபிகா நீ எழுந்து இங்கே வா அப்படின்ட்டு சுவாதி சொல்ல, அவளும் ஸ்மைல் பண்ணிகிட்டே எழுந்து அந்த பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துக்கிறா. அவள் பக்கத்தில் சேன் உட்காந்துருக்கான். ஒயன் போர் அடிக்குது அப்படின்னு சேன் சொல்ல, டோன்ட் ஃபீல் சேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே எருமை சொல்லு ஒயன் அப்படின்னு சூர்யா, கார்த்திக், சரவணன் 3 பேர் கோரஸாக கேட்க, அதை பார்த்து தலையிலே அடிச்சுக்கிறீங்க நீங்கள். அண்ணி 3 எருமையில் எந்த எருமையை கூப்பிடுறீங்கன்னு தெரியல, கொஞ்சம் தெளிவாக கூப்பிடுங்க அப்படின்னு ஹானா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஏதோ சொல்ல போனேன் நீங்கள் 3 எருமையா இல்லையே அப்படின்னு திங்க் பண்ணிட்டோம். டே அப்படின்னு கத்தா, மேடம் நான் உங்கள் பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சுக்கி சொல்ல, அடைச்சி முன்னாடி வந்து உட்காரு அப்படின்ட்டு திட்ட, ஓகே மேடம் சொல்லிவிட்டேன். அவனும் அமைதியாக வந்து சூர்யா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஆமாம் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சாருலதாவை பார்த்து கேட்க சின்னா, இல்லை சார் இருட்டுனா எனக்கு கொஞ்சம் பயம். ஏண்டி இதுதான் நீ எனக்கு பிஏவாக செலக்ட் பண்ண லட்சணமா அப்படின்னு ஜிமின் கோமா சொல்ல, டே பிஏ நைட்லேயும் கூட இருப்பாங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கோமா கேட்க, சாரு நீங்கள் என் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு ஹனா கூப்பிட, சரிங்க மேடம் சொல்லிட்டா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. ஜேகே எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டே வேலை பார்த்துட்ருக்கா. அதை நோட் பண்ண ஹனா நல்லா அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. அவன் தொடையில் கை வச்சுக்கிறான். அடி பாவி நீ என்னை வேலை செய்ய விட மாட்டியா அப்படின்ற ரீதியில் அவனை நிமிர்ந்து பார்த்தான் ஜேகே. அதை நோட் பண்ண ஹனா சிரிச்சுக்கிட்டே இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறா. அவளோட பண்ணுற எல்லா ஆக்ஷனையும் பார்த்துட்டு இருந்த ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். டே எருமா அப்படின்ட்டு நீங்கள் அகைன் கூப்பிட வர, இல்லை சரவண எருமா அப்படின்னு கூப்பிட, என்ன ஓயன் நான் என்ன பண்ணணும் அவனை முறைச்சிக்கிட்டே, இந்த ஊரை பற்றி சொல்லு, இங்கே ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா, நாளைக்கு போய் பார்க்கலாம், இங்கே என்ன இருக்குது, வயல் இருக்குது, ஆறு தான் இருக்குது அப்படின்ட்டு சரவணா சொல்ல, ஏண்டா வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க, அக்கா இருக்குது அப்படின்னு தீபிகா சொல்ல, நீங்கள் அவளை கோவமாக பார்க்குறீங்க. அதை பார்த்து ஜிமின் சிரிக்கிறான். டேய் நீ சிரிச்ச உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ஜிமினை திட்டிட்டு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அக்கான்னு கூப்பிடாதன்னா அப்படின்னு கோமா தீபிகா கிட்டே கேட்க, சாரி ஓயன் அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு, சரி சொல்லி தொலை என்ன இருக்கீங்க, ஊர் எல்லையில் ஒரு பெரிய பாழடைஞ்ச பங்களா இருக்கா அப்படின்ட்டு தீபிகா சொல்ல, தீபிகா இப்போ எதுக்கு அதை பற்றி பேசினேன் அப்படின்னு கோமா சின்ன கேட்குறான். ஏன் இப்போ பேசுறதுனால என்ன ஆக போகுதோ அப்படின்னு நீங்கள் கோமா கேட்க, டேய் சரவணா நீ சொல்லுடா. சரவணன் தாங்கிக்கிட்டே சின்னாவை பார்க்க, டேய் சொன்னேன் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி பார்க்க, டேய் உன்னை நான் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் கோவம் குறையாமல் சரவணன்கிட்ட கேட்க, நைட் டைமில் எல்லோரும் பயப்படணுமா அப்படின்னு, நைட் டைமில் எல்லோரும் பயப்படணுமா அப்படின்னு சின்ன கோவமாக தீபிகாவை பார்த்து கேட்க, சொல்லி தொலை அப்படின்ட்டு சரவணனை பார்த்து சொல்கிறான். என்ன பயப்படுவாங்களா மேடம் அப்படின்ட்டு சாரு ஹனா கையை பிடிச்சிக்க, சாரு அப்படின்ட்டு நீங்கள் சத்தம் போட அவள் அமைதியாகிடுறா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்களாவில் அப்படின்னு கார்த்திக் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல திடீர்னு ஒரு காற்று வீசுது. எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே நிமிர்ந்து சுற்றி பார்க்குறாங்க, ஜேகே ஜிமினை தவிர. திடீர்னு ஏன் காற்று வேகமாக அடிக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் பயத்தோடு யோசிக்க, நீங்கள் சரவணா வயன் அப்படின்னு அவன் தாங்கிக்கிட்டே சொல்ல, உங்கள் பயத்தெல்லாம் வெளிக்காட்டாமல் சொல்லுடா. ஒரு பெரிய மூச்சு எடுத்து விட்டுட்டு, அந்த பங்களாவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டு பையனுக்கு கல்யாணம் ஆணுச்சு. பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா. அந்த அழகை பார்த்து தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த நிமிஷம் இடமே ரொம்ப சைலண்ட்டாக ஆகுது. என்னடா நீ சொல்ல இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு கார்த்திக் புலம்ப, வாயை மூடுடா நீ சொல்லு சரவணா அப்படின்ட்டு சுவாதி கேட்க, பாரு பேய் கதையை எப்படி ஆர்வமாக கேட்குறான்னு அப்படின்ட்டு சூர்யா சொல்ல, பேய் கூட தானே உட்காந்துருக்கேன் அப்புறம் எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு சுவாதி சொல்ல, அதை கேட்டு அவன் முறைக்கிறான். அப்போ பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க எல்லாருக்கும் தூக்கி போடுது. சுவாதி சூர்யாவோட கையை பிடிச்சிக்க, ஆனால் ஜெகே கையை பிடிச்சிக்க, நீங்கள் பயத்தில் ஜிமின் மேலே ஏறி உட்காந்துக்கிறீங்க, பயப்படாதீங்க, அது ஆந்தாளற சத்தம், இதுக்கு தான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன், கேட்டிங்களா அப்படின்னு சின்ன சொன்னதை கேட்டோம் உங்களுக்கு கோவம் வருது ஜிமினை பிடிச்சிக்கிட்டே, டேய் நீ சொல்லுடா. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடி, அதான் எல்லாம் பயப்படுறாங்கல்ல, எதுக்கு சொல்கிற அப்படின்னு ஜிமின் கோவமாக உங்களை பிடிச்சிக்கிட்டே கேட்க, ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கணும், என் அண்ணன் சொல்லியிருக்காரு, உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே, பெரிய அண்ணன் இறங்கடி கீழே, முடியாது சரவணா நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் கையை எடுத்து உங்கள் ஹிப்பில் கட்டிக்கிட்ட கேட்குறீங்க. வேலை செஞ்சிட்டு இருந்த ஜேகே நிமிர்ந்து ஹனாவை பார்க்க, அவள் பயத்தில் உட்காந்துட்ருக்கா. அவள் கையை எடுத்து அவன் நல்லா பிடிச்சிக்கிட்டு, பயப்படாத நான் அவன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஹனா இன்னொரு பக்கம் சாரு அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா.
இங்கே கார்த்திக் சரவண கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க, சுக்கி சின்ன அப்புறம் சூர்யா இன்னொரு கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். சான் மட்டும் அமைதியாக இருக்கா, குனிஞ்சு கீழே பார்க்க. தீபிகாவும் மடியில் தலை சாய்ச்சி படுத்துக்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை எந்திரிங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு எழுந்திக்க. சாரி அப்படின்னு தீபிகா சொல்கிறா. அப்போது சானுக்கு ஒரு மாதிரி இருக்க. என்னன்னு பார்க்க சாரு அவளை இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இவன் இருட்டுக்கே பயந்துட்டு இருந்தா, இப்போ சொல்லவா வேணும் அப்படின்ட்டு சான் புலம்ப. அண்ணா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெயினாக பயம் அப்படின்னு சொல்ல அவளை கொஞ்சம் விட்டு விலகவே இல்லை. அவனும் சரின்னு சொல்லிட்டு அவளை நல்லா பிடிச்சிக்கிறான், சமாதானப்படுத்துகிறான். அதை பார்த்து தீபிகாவுக்கு கோவம் வர அவனை பார்த்து முறைக்கிறா. நீங்களும் சாரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு கோவமாக அவன் சொல்ல அகைன் சரவண கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் அதை பிடிச்சி வாழ ஆரம்பித்தா அந்த பொண்ணு. காரணம் அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லார் கூடவும் ஜாலியாகவும் சகஜமாகவும் பேச ஆரம்பித்தா. ஆனால் அது அவள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலை. சந்தேகமாக பார்க்க ஆரம்பித்தான். அவளை தினமும் கொடுமை பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை நரகமாக ஆயிடுச்சு. ஒரு நாள் அவங்க பண்ண கொடுமையெல்லாம் அந்த பொண்ணு செத்தே போயிட்டா. அதை எல்லாரும் மெய் மறந்து கேட்டுட்ருக்கா. அந்த பொண்ணால் தன்னோட மரணத்தை ஜீரணிக்கவே முடியல. உடலை விட்டு உயிர் போனாலும் அவளோட ஆன்மா அங்கே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. தன்னை சித்திரவாதம் பண்ண எல்லாரையும் தனித்தனியாக கொடூரமாக கொல்ல ஆரம்பிச்சுது. வீட்டில் இருக்க எல்லாரையும் கொன்னுது. அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விற்க பார்த்தாங்க. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு அது பிடிக்கல. தனியாக சந்தோஷமாக இருக்கன்னு நினச்சி வேற ஒருத்தர் வாழ்ந்து அவங்களையும் கொன்று போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த வீட்டை வாங்க வந்தாலும் அவங்க எல்லாரையும் கொன்னுடும். அதை கேட்டு எல்லாரும் உறைஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஒருத்தரை ஹக் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஜிமின் ஜேகே 2 பேரும் பயந்தாங்க. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சிவா அங்கே வரான். இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு எல்லோரும் பேய் கதை கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சிவா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். எருமை, எல்லாரும் உண்மையாக பயந்துட்டோண்டா, இப்படியா பயமுறுத்துவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாரும் அவனை போட்டு அடிக்க ஜிமின் மட்டும் சைலண்ட்டாக அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். எல்லாரும் சிவா விடுங்க அப்படின்ட்டு ஜேகே சத்தம் போட எல்லோரும் விட்டுடுறாங்க. தென் ஒருத்தராக கீழே போகிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த ஆன்மா அங்கே இருக்கா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இப்படி ஒரு கேள்வியை ஜிமின் கேட்பான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் அண்ணா, அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால தான் யாரும் அந்த பக்கம் போகிறதே இல்லை அப்படின்ட்டு சரவணா சொல்ல அதை கேட்டு இன்னும் எல்லாரும் பயந்துடுறாங்க. சரி எல்லாம் போங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல எல்லாரும் போகிறாங்க. ஒயன் போகலாமா அப்படின்னு ஜிமின் கேட்க, இல்லை நீயே என்னை தூக்கிட்டு போன்னு சொல்கிறீங்க, உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இப்போ நீ பயப்படுறது யாருக்கும் தெரியாதா அப்படின்னு அவன் கோவமாக கேட்க, டேய் நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாரும் தான் பயந்தீங்க, ஏன் நீயும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே தூக்கிறான் அவங்கள. ஆனால் போகலாம் அப்படின்னு சொல்ல ஆனால் ஜேகேவை பார்க்க, நீ போ நான் வரேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் அவளும் கீழே வர ஜிமின் கேட்டது ஜேகேக்கு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. உடனே அவனோட லேப்டாப்பில் அந்த பங்களா பற்றி சர்ச் பண்ணுறான். சரவணன் சொன்ன மாதிரி அது உண்மைன்னு தான் அவனுக்கு தெரியுது. இன்னும் அந்த ஆத்மா அங்கே தான் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான். காற்று வேகமாக அடிக்க எழுந்து சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ தூரத்தில் ஒரு நாய் ஊளையிடுது. ஆனாலும் ஜேகே அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அப்போது ஜேகே அப்படின்ட்டு ஒரு கேர்ள்ஸ் வாய்ஸ் கேட்குது. டக்குன்னு பின்னாடி திரும்ப அங்கே வேறு யாரும் இல்லை, ஹனா தான். அவன் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு, ஹனா நான் தான் உன்னை உள்ளே போக சொன்னேன்ல அப்படின்னு ஜேகே கேட்க, இல்லைடா நீ தனியாக இருக்க அதான் வந்தேன் அப்படின்னு சுற்றி பார்க்க அவள் பயப்படுறான்னு நோட் பண்ண ஜேகே சரி வா அப்படின்ட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹனா கூப்பிட்டுக்கிட்டே கீழே போக தனியாக படுக்க பயந்துக்கிட்டு ஹனா ஜேகேவை பார்க்க, நான் இருக்கும்போது உன்னை எப்படி தனியாக விடுவேன், இல்லைடா யாராவது தப்பாக பார்த்துட்டா அதான் பயமாக இருக்குது, ஒன்றும் இல்லை நீ போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் படுத்துட்டு இருக்கிறது மாதிரி தலையணையை செட் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து டோரை சாவி போட்டு பூட்டுறான். பட் லாக் பண்ணலை. வெளியே இருந்து பார்க்க கதவு உள்ளே லாக் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கும். தென் நேராக உங்கள் ரூமுக்கு வந்து உடனே கதவை லாக் பண்ணிக்கிறான். ஆனால் நைட் ட்ரெஸ்ஸில் அங்கே வந்து நிற்க அவளை ஒரு சில நிமிஷம் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறான். நான் நைட்டு தூங்கின மாதிரி தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே, ஜேகே யாருக்கும் டவுட் வராதில்ல, எந்த டவுட்டும் வராது, நீ வந்து தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. ஜேகே பக்கத்தில் இருக்க தைரியத்தில் அவன் நிம்மதியாக தூங்கிடுறா. ஆனால் உனக்கு கொரியாவில் எல்லா பிஸ்னஸ் மேனையும் தெரியுமா அப்படின்னு ஜேகே கேட்க, ஏண்டா திடீர்னு இந்த கேள்வி, சும்மா தான் அங்கிள் கூட இருந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன், அதான் யார் யார் தெரியும்னு கேட்டேன், மேக்ஸிமம் அப்பாவோட க்ளோஸில் இருக்க எல்லாரையும் தெரியும்டா. ஜிமினுக்கு அப்படின்னு ஜேகே கேட்க, அண்ணாவுக்கு தெரியாத ஆளே இல்லை, ஆனால் அண்ணாவுக்கு சில பேருக்கு சுத்தமாக ஆகாது, ஆனால் நீ தான் ரிசப்ஷனில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டியே அப்படின்னு ஹனா சொல்ல, ஏன் ஜிமினை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அண்ணா பிஸ்னஸில் ரொம்ப நேர்மையாக இருப்பார், நேர்மையாக இல்லாதவங்களுக்கு தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இல்லை சும்மா கூட அலோவ் பண்ண மாட்டார்,
அதனாலேயே யாரும் அண்ணன் கூட அவ்வளோ க்ளோஸ் ஆக மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ நேரில் பார்த்துருக்கியா? இல்லைடா, அப்பா சொல்லியிருக்காரு. ஒன் டைம் அண்ணன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் வந்திருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்தா அப்பா இல்லை. அவனுங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அண்ணாவுக்கு கோவம் வந்து கையை நீட்டிட்டாரு. ஜிமின் அடிக்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு ஹானா? அங்கிள் கிட்ட கேட்கலையா நீ? இல்லைடா, அப்பா என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சாரு. ஸோ நானும் கேட்கல. பட் அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்குள்ளே அப்பா அதை சால்வ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணா மும்பை வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார். அவரோட உழைப்பில் வந்தது தான் இந்த ஜியா குரூப் ஆஃப் கம்பெனி. யாரும் அதை எதிர்பார்க்கல. இவ்வளோ சின்ன வயசில், அதுவும் ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக அண்ணன் வருவாருன்னு. அது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாவோட நேர்மை தான். உண்மைதான் அப்படின்னு ஜேகே சொல்ல, சாரோட இன்டர்வியூ முடிஞ்சுதா? நான் தூங்கலாமா? ஆனால் இன்னும் ஒரு கேள்வி. உனக்கு பிஸ்னஸ் மேன் சுனில் யாருன்னு தெரியுமா? சுனிலா? இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்கிறேன். இல்லைடா. சரி, எதுக்கு இப்போ எல்லாம் கேட்டுட்ருக்கேன்? இல்லை, ரீசெண்டாக தான் அவர் என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க பேசினார். அதான் உனக்கு அவரை பற்றி தெரியுமான்னு கேட்டேன். உனக்கு தான் எல்லாரையும் தெரியுமே, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குற? ஓகேனா ஓகே பண்ணு. அப்படி எப்படி பண்ண முடியும்? இனிமேல் என் பொண்டாட்டி சொல்லாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை அவன் பக்கம் திருப்பி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அது கேட்டு அவள் சைலண்ட்டாக சிரிக்க, ஓ, அப்போ இனிமேல் சாரி என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ண மாட்டீங்க? மாட்டேன். உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்கறதை நிறுத்திட்டு தூங்கு. எனக்கு இப்போ தான் உங்கள்கிட்ட பேச சான்ஸ் கிடச்சிருக்கு, அதுக்கு டாட் வச்சுட்டா இப்படி? பொண்டாட்டிகிட்ட கூட பிஸ்னஸ் பற்றி தான் பேசுவியாடா அப்படின்ட்டு ஹனா கேட்க, அதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே, வேறு என்ன பேசணும்னு சொல்லுங்கள், பேசுகிறேன். இல்லை, செய்யணுன்னாலும் சொல்லுங்கள், செய்வேன். நீங்கள் அவனை கோமா பார்த்துட்டு பேசாமல் தூங்குடா அப்படின்ட்டு அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கிறா. ஜேகே சிரிச்சுக்கிட்டே தூங்க, இங்கே ஜிமின் உங்களை தூக்கிக்கிட்டே ரூமுக்கு வரேன். உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனும் படுக்க போக சரியாக அவனுக்கு ஃபோன் வருது. வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அவன் லேப்டாப் எடுக்க, அதை பார்த்து கோவமான நீங்கள், டேய் தூங்காமல் என்ன பண்ணுற? ஒரு சின்ன ஒர்க் இருக்குது வயன், நீ தூங்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நேற்றுலேருந்து நீ தூங்கவே இல்லை, இப்போ உனக்கு இந்த வேலை முக்கியமா? சின்ன ஒர்க் தாண்டி, இப்போ நீ அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிடுவேன். ஒய்யன் அப்படின்னு பேச வர, தூங்க போறியா இல்லையாடா அப்படின்னு கத்த, லேப்டாப் எடுத்து வைக்க போக, எம்மா தாயே நீ பண்ணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபோன் செஞ்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். நீங்கள் ஃபோனை வாங்கி, டே ஒருத்தரை நிம்மதியாக தூங்க விட மாட்டிங்களா? எப்போ பாரு வேலை வேலைன்னு, இன்னொரு தடவை நீ கால் பண்ணால் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு திட்டிட்டு ஃபோனை தூக்கி பெட்டில் போட்டுடுறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, சே நம்மளை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு தென் சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே, ஏண்டி ஒரு எமர்ஜென்சி தானே கால் பண்ணாங்க, பெரிய எமர்ஜென்சி, தூங்குடா அப்படின்னு திட்டிக்கிட்டே படுக்கிறீங்க. ஜிமின் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுக்க, நீங்கள் அவன் நெஞ்சில் தலை வச்சு படுத்துக்கிறீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாடி? உன் மேலே பாசம், அதுவும் எனக்கு. பேசாமல் தூங்குடா. அப்புறம் எதுக்கு இவ்வளோ அக்கறை? நான் தூங்க வேண்டாமா? அதுக்கு தான். உங்களோட பொய்யை கேட்டு அவன் சிரிக்கிறான். ஒயன், ஒரு நாள் தூங்காமல் இருந்ததுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற, நான்லாம் மாதக்கணக்காக தூங்காமல் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹனாவை நினச்சிட்டே ஒரு மாதிரி சொல்ல, நீங்கள் நிமிந்தானை பார்க்குறீங்க. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் தூங்க ஆரம்பித்தா. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ஹனாவும் மாறிட்டு வரா. அவளுக்கு எப்போ முழுமையாக குணமாகும்னு தெரியல. அது வரைக்கும் எனக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காது அப்படின்ட்டு அவள் ரொம்ப வருத்தமாக சொல்ல, ஹனா குணமாக வேண்டிய நாள் நெருங்கிடுச்சடா. அவன் உங்களே ஆச்சரியமாக பார்க்க, ஒயன் என்ன சொல்கிறேன், என் அண்ணன் வந்துட்டாரில்ல, இனிமேல் ஹனாவுக்கு எதுவும் ஆகாது. அவனால தான் இவ்வளோ பிரச்சனையே அப்படின்ட்டு அவன் கோவமாக சொல்ல, டேய் லூஸ் மாதிரி பேசாத. யார் நானா? உன் அண்ணன் பண்ண காரியத்தால் தாண்டி என் தங்கச்சி இப்படி இருக்கான். டக்குன்னு அவனை விட்டு விலகி எழுந்துச்சு. டேய், நீ அண்ணன் மேலே உள்ள கோவத்தில் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுகிற. அன்றைக்கி என் அண்ணன் மட்டும் இல்லை, ஹனாவும் தான் சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்கா. ஞாபகம் வச்சுக்க. அது யாருன்னு தான் என் அண்ணன் கண்டுபிடிச்சிட்ருக்காரு. ஹனா சைடு மட்டும் தேடுறானே, ஏன் அவன் சைடு தேட வேண்டியதானே அப்படின்னு கோவம் குறையாமல் கேட்க, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்போ பேசிடி, இப்போ மட்டும் எங்கே வாய் போச்சு உனக்கு? அது யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்னு அவன் ஷாக்காக கேட்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக படுத்துக்கிறீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு எதுவுமே புரியல. இவங்க லைஃப்பில் என்ன தான் நடந்துட்டுருக்குன்னே அவனுக்கு புரியல. அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் ஏன் ஒன்று அவனை எதுவும் பண்ணலை அப்படின்னு ஜிமின் கேட்க, என் அண்ணன் எப்பவும் யாரையும் எதுவும் பண்ண மாட்டார். அவங்க எங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் அமைதியாக தான் இருப்பார் அப்படின்னு கோவமாக சொல்ல, ஆமாம் உன் அண்ணன் ரொம்ப அமைதியானவன் தான் அப்படின்ட்டு அவன் மனசில் திங்க் பண்ணிகிட்டே படுத்துக்க, உங்களை இழுத்து அவன் மேலே போட்டுக்கிட்டு படுத்துக்கிறான். நீங்கள் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக படுத்துக்கிறீங்க. மார்னிங் டைம் எல்லோரும் எழுதுறதுக்கு முன்னாடியே ஜேகே எழுந்துச்சி யாருக்கும் தெரியாமல் அவனோட ரூமுக்கு போயிடுறான்.
தென் எல்லாரும் சீக்கிரம் எழுந்துச்சு பூஜை ரூமுக்கு வராங்க. அதிசயம் என்னென்னா நீங்களும் எழுந்திரிச்சிட்டிங்க. காரணம் ஜேகே ஃபோன் பண்ணி உங்களை எழுப்பி விட்ருப்பான். என்னடி அதிசயமாக இருக்குது அப்படின்னு ஜிமின் கேட்க, என் அண்ணன் சொன்னார் அதான் எழுந்துச்சிட்டேன். காலையிலேயே உன் அண்ணன் புறணத்தை ஆரம்பிக்காத, வா போகலாம் அப்படின்ட்டு உங்களை இழுத்துட்டாங்கன்னு போகிறான். நீங்கள் பூஜை அறைக்கு போக, ஆனால் இன்னைக்கு நீ போய் பூஜை பண்ணுமா அப்படின்னு சதாசிவம் சொல்ல, அப்பாடா அப்படின்னு ஒரு பெரும் மூச்சை ஒன்று விட்டுட்டு ஜாலியாக உங்கள் பிளேஸில் போய் நின்றுக்கிறீங்க. தென் பூஜைலாம் முடிஞ்சதும் கேர்ள்ஸ் எல்லாருமே கிச்சனுக்கு போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு எல்லாரையும் தடுக்கிறாரு. என்னன்னு எல்லாரும் அவரை பார்க்க, இன்றைக்கி சமையல் வேலையை இந்த வீட்டு மருமக தான் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே சொல்ல, ஆனால் உங்களுக்கோ தூக்கத்தில் சொக்கி சொக்கி ஜிமின் மேலே போய்ட்டு விழுறீங்க. அதை பார்த்து எல்லாரோட ஐஸும் ஒய்ட் ஆகுது. ஒய்யன் எந்திரி அப்படின்னு ஜிமின் உங்களை எழுப்ப, எல்லாருக்கும் புரியுதில்ல, யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, அவங்க மட்டும்தான் சமையல் பண்ணணும். ஓகே தாத்தா அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்ல எல்லோரும் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன சொன்னார் அவர் அப்படின்னு நீங்கள் ஜிமின்கிட்ட பொறுமையாக கேட்க, இந்த வீட்டு மருமக தான் சமைக்கணுமா, அவ்வளோதானா, இதுக்கெல்லாம் எப்படி முழிக்கிறீங்க, இங்கே ஏகப்பட்ட மருமக இருக்காங்க, யாரை சொல்கிறாரு, இந்த வீட்டு புது மருமகளை, ஓ யாரிடா அது அப்படின்னு நீங்கள் கேட்க, அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு, அண்ணி நீங்கள் தான் இந்த வீட்டு புது மருமக அப்படின்னு அண்ணா சொல்ல, வாட், அதை கேட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. நீங்கள் முழிக்கிறத பார்த்து எல்லாருக்கும் சிரிப்பு வருது. ஒயன் உனக்கு 1 மணி நேரம் தான் டைம், சீக்கிரம் டிஃபன் முடிச்சுட்டு எல்லாம் கோயிலுக்கு போகணும், இன்றைக்கி காப்பு கட்டுறாங்க அப்படின்னு சதாசிவம் சொல்லிட்டு அங்கேருந்து போக, ஒயன் இன்றைக்கி நீ செம்மையாக தாத்தா கிட்ட மாட்டின அப்படின்ட்டு சரவணை சிரிச்சுக்கிட்டே சொல்ல, எல்லாம் இந்த வளர்ந்தவனால் வந்தது, நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு ஜிமி கேட்க, உன்னை யாரடா எனக்கு சமைக்க தெரியும்னு அவர்கிட்ட சொல்ல சொன்னது, அண்ணி விடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணா சொல்ல, அண்ணா தாத்தா சொன்னது ஒழுங்காக கேட்கல, இவன் மட்டும்தான் சமைக்கணும், யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சரவணன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, மொவனே உன்னை சாவடிச்சிடுவேண்டா அப்படின்னு நீங்கள் அவனை அடிக்க போக, விடுங்க ஐயாவுக்கு தெரியாமல் எல்லாம் ஒயனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சண்முகம் சொல்ல, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது சதாசிவம், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க, அடுத்த செகண்ட் எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க. ஒயன் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ போய் சமையல் பண்ணு, மற்ற எல்லாம் நீ என் கண்ணு முன்னாடியே இருங்க அப்படின்னு சதாசிவம் சொல்ல, அதை கேட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. எல்லோரும் உங்களே பாவமாக பார்க்குறாங்க. அப்போ ஜேகே கால் வர, நான் வீட்டில் தான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்ல, யாருப்பா அப்படின்னு சதாசிவம் கேட்க, கிளைண்ட் ஒருத்தர் பிஸ்னஸ் விஷயமாக பேச வரார் தாத்தா. சரிப்பா நீ அந்த ரூமில் போய் பேசு, உனக்கு இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு கிளைண்ட்டோட பேசிகிட்டு இருக்கான். தென் எல்லாரும் அவங்க கண்ணு முன்னாடியே எல்லாரையும் சதாசிவன் கண்ணு முன்னாடியே உட்கார வச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காரு. தென் எல்லாரையும் அவர் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. ஒய்யன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லோரும் பயந்துக்கிட்டே இருக்க, டே அவளுக்கு அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாதுடா அப்படின்ட்டு கார்த்திக் புலம்ப, நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சூர்யா சொல்கிறான். ஆனால் தாத்தாவை மீறி எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு சின்ன சொல்ல, ஜேகே வேற இப்போ தான் ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஹானா சொல்ல, அப்பா இன்றைக்கி நீ என் கையால் உங்களுக்கு சமையல் பண்ணி தரலான்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஜியா கவலையோடு சொல்ல, ஆமாம்மா உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சதாசிவம் சொல்ல, சூப்பர் அம்மா அப்படியே பேசி தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஜிமின் சொல்ல, எல்லாரும் அதே தான் திங்க் பண்ணுறாங்க. அப்பா அப்போது நான் போய் உங்கள் எல்லாருக்கும் சமைக்கிறேன் அப்படின்னு எந்திக்க, ஜியா ஏன் இவ்வளோ அவசரப்படுற, அதான் உன் செல்ல மருமக சமைச்சிட்ருக்கால, நீ இன்றைக்கி மதியம் சமையல் பண்ணு, இப்போ அவளே பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷனோடு இருக்கார். அதை கேட்டு எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் எல்லோரும் பட்டி தான் அப்படின்ட்டு சரவணை சொல்ல, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னா ஆனால் எந்திக்க போக, ஆனால் தண்ணி உன் முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு சதாசிவம் சொல்கிறாரு. அவளை அதை முடிச்சுக்கிட்டே, ஆமாம் தாத்தா அப்படின்னு அதை எடுத்து குடிக்கிறா. எல்லாம் என்னால் தான், நான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஜிமின் யோசிச்சிட்டேன். அங்கேருந்து எந்திக்க ட்ரை பண்ணேன். ஜிமின் எங்கே போகிறேன், ஏன் ரூமுக்கு தாத்தா, லேப்டாப் எடுத்துகிட்டு வர போகிறேன். அவனை நம்பாமல் ஒரு பார்வை பார்த்த சதாசிவம், நீ உட்காரு, சுகி நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகி மேலே போக முன்னாடி கிச்சனை எட்டி பார்க்குறான். அங்கே நீங்கள் இருக்கிற நிலமையை பார்த்தா அவன் முழிக்கிறான். சுகி என்ன பண்ணுற அப்படின்னு சதாசிவம் கேட்க, ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு மேலே போயிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்டே கொடுக்க, டே ஒயன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஜிமின் தாத்தாவுக்கு தெரியாமல் கேட்க, சார் மேடம் ஜாலியாக காலை ஆட்டிட்டு பழம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க சார். என்ன அப்படின்னு ஜிமின் மட்டும் இல்லை சுற்றி இருந்த எல்லாருமே முழிக்கிறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.